பிறந்து 43 நாட்களேயான குழந்தையை இரண்டாவது மாடியிலிருந்து வீசி தாயே கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ஈஞ்சம்பாக்கத்தை சேர்ந்த கார் ஓட்டுநர் அருண் மற்றும் பாரதிக்கு திருமணமாகி 3 ஆண்டுகள் ஆகிறது. இந்த தம்பதிக்கு கடந்த ஏப்ரல் மாதம் இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்தன. அதில் ஒரு குழந்தை எப்போதும் அழுது கொண்டே இருந்துள்ளது. இதனால் குழந்தையை பராமரிக்க முடியாமல் பாரதி மன உளைச்சலில் இருந்துள்ளார். இதனிடையே இரட்டை குழந்தைகளில் ஒன்றை காணவில்லை என பெற்றோர் நீலாங்கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் குழந்தை கொல்லப்பட்ட சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. குழந்தை காணாமல் போனது குறித்து தாய் மற்றும் உறவினர்களிடம் போலீசார் விசாரித்தனர். தாய் பாரதியிடம் போலீசார் துருவி விசாரணை மேற்கொண்டனர். அப்போது பச்சிளம் குழந்தையை 2வது மாடியிலிருந்து வீசி எறிந்து கொன்றதாக தாய் பாரதி ஒப்புக்கொண்டுள்ளார். தாய் அளித்த தகவலின் அடிப்படையில் புதர் பகுதியில் தேடிய போலீசார் குழந்தையின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து குழந்தையின் தாயை நீலாங்கரை போலீசார் கைது செய்தனர். பிறந்து 43 நாட்களே ஆன பெண் குழந்தையை கொன்றுவிட்டு நாடகமாடிய தாயின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.